விக்னேஸ்வராய நமக. நம்ம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். தொழில் ரீதியாக எதிர்பார்ப்புகளும் உத்தியோக ரீதியாக லாபங்களையும் அடையக்கூடிய, பொருளாதாரத்தில் மிகச்சிறந்த ஏற்றத்தை காணக்கூடிய யோகம் படைத்த துளாராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் மாசி மாதம் 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை 18/2/2024 முதல் 24/2/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி துளாராசி என்பதே உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவான் செவ்வாய் பகவானோடு இணைந்து 4ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கின்றார். 5ஆம் இடத்திலே சூரிய பகவானும் சனி பகவானும் அவரோடு உங்கள் பாக்கியாதிபதி புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். 6ஆம் இடத்திலே ராகு பகவானும் 7ஆம் இடத்திலே குரு பகவானும் 12ஆம் இடத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து ஜீவனாதிபதியாகிய சந்திர பகவான் 8, 9, 10, 11 ஆகிய இடங்களில் அமர காத்திருக்கின்றார் இந்த வாரம் முழுவதும். அன்பர்களே, 8 என்று சொல்லும்போது இந்த வாரத்தில் முதல் நாள் துவக்க நாள்லேயே 8ஆம் இடத்துல தான் அமர்கிறார். அதனால் அன்று உங்களுக்கு சந்திராசமம் வேதியம் கூடிய நாளாக அமைய காத்திருக்கிறது. சரி, ஒவ்வொரு நாளும் நமக்கு சுப யோகங்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தில் துவக்க நாள் ஞாயிற்றுக்கிழமை 18/2/2024 அன்று திதி மதியம் 1 மணி வரை நவமி திதியும் அதன் பின்பு தசமி திதியும் வருகிறது. அன்று மதியம் 2 மணி வரை ரோஹிணி நட்சத்திரமும் அதன் பின்பு மிருகசீரிஷ நட்சத்திரம் வருகிறது. அதனால தான் அன்றைக்கி சந்திராசமம் வேதையும் கலந்த நாள்னு உங்களுக்கு சொன்னேன். அடுத்து அந்த அன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு சித்த யோகமும் அமிர்த யோகமும் கூடிய நாள். அடுத்தபடியாக திங்கட்கிழமை, அதாவது 19/2/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு திதியை பொறுத்தளவுக்கு மதியம் 1 மணி வரை தசமி திதி, அதன் பின்பு ஏகாதசி திதி வருகிறது. அதே மாதிரி மதியம் 2:30 மேலே திருவாதிரை நட்சத்திரம் வருகிறது. அன்று சித்தயோகமும் அமிர்தயோகமும் கூடிய சுப முகூர்த்த நன்னாள். அதாவது இந்த வாரத்தில் முதல் முகூர்த்த நாள் திங்கட்கிழமை தான் வருது. அடுத்து செவ்வாய்க்கிழமை, அதாவது 20/2/2024 அன்று திதி மதியம் 1 மணி வரை ஏகாதசி திதி, அதன் பின்பு துவாதசி திதி. நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மதியம் 3:15 மணி வரை திருவாதிரை, அதன் பின்பு புனர்பூசம். அன்று முழுவதும் மரணயோகமும் சித்தயோகமும் கூடிய நாளாக அமைகிறது. அன்று திதி ஏகாதசி திதி. அடுத்தது புதன்கிழமை, அதாவது 21/2/2024 புதன்கிழமை அன்னைக்கு அன்று மதியம் 2 மணி வரை துவாதசி திதி, அதன் பின்பு திரியோதசி திதி வருகிறது. அன்று மாலை 4:30 வரை புனர்பூச நட்சத்திரம், அதன் பின்பு பூச நட்சத்திரம் வருகிறது. அன்று சுத்த யோகம் கூடிய நாள். புதன்கிழமை அன்னைக்கு சுப முகூர்த்த நாள், அதாவது இந்த வாரத்தில் 2வது சுப முகூர்த்த நாள். புதன்கிழமை அன்னைக்கு பிரதோஷம் வருகிறது. அதனால் இந்த புதன்கிழமை விசேஷமான நாள். அடுத்து வியாழக்கிழமை, அதாவது 22/2/2024 அன்று மதியம் 3 மணிக்கு மேலே சதுர்த்தசி திதி வருகிறது. அன்று மாலை 6:20 மேலே ஆயில்ய நட்சத்திரம் வருகிறது. அன்று அமிர்த யோகமும் சுத்த யோகமும் கூடிய சுப முகூர்த்த நாள். அதாவது இந்த வாரத்தில் 3வது சுப முகூர்த்தம். திங்கள், புதன், வியாழன், இந்த 3 நாள் சுப முகூர்த்த நாள். அடுத்து வெள்ளிக்கிழமை, அதாவது 23/2/2024 அன்று மாலை 5 மணிக்கு மேலே பௌர்ணமி ஆரம்பிக்கிறது. அன்று நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு இரவு 8:30 மணிக்கு மேலே மக நட்சத்திரம் வருகிறது. அன்று முழுவதுமே மரணயோகம் தான், ஆனால் அன்றைக்கி பௌர்ணமி. அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாள், அதாவது சனிக்கிழமை 24/2/2024 திதியை பொறுத்தளவுக்கு இரவு 7 மணி வரை பௌர்ணமி திதி, அதன் பின்பு பிரதமை திதி வருகிறது. அன்று முழுவதுமே மக நட்சத்திரம், மாசி மக நட்சத்திரம். அன்று கிரிவலம் செல்வதற்கும், இல்லங்களிலே அவரவர் முன்னோர்களை வழிபாடு பண்ணுறதுக்கும், தெய்வங்களை அதாவது குலதெய்வங்களை வழிபாடுவதற்குமான ஒரு அருமையான நாளாக அமைகிறது. இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார நட்சத்திர அமைப்புகள். துளாராசி என்பதே, இந்த வாரத்தில் பண பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா தனகாரகனாகிய செவ்வாய் பகவானோடு சேர்ந்து உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் 4ஆம் இடம் சொத்துங்கிற இடத்துல அமர்ந்திருக்கனால வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகளும் அதற்கான முதலீடுகளும் செய்வதற்கான பண பலம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு
அதாவது தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது வட்டி கட்டுறது, இஎம்ஐ கட்டுறது, இதெல்லாம் சரியான முறையில் கட்டிட்டிங்கன்னா இன்னும் வந்து ஒரு பலன்கள் கிடைக்கும். அதுக்கு தகுதியான பண பொருளாதாரமும் இந்த வாரம் நல்ல சிறப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்ப ரீதியான நல்ல அந்யோன்யபாவமும் யோகமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு. தன வாக்கு குடும்பஸ்தானம் இந்த வாரம் சிறந்த நற்பலனை தருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஒன்று. ரெண்டாவது வந்து தொழில் ரீதியாக இந்த வாரம் வந்து ஒரு நற்பலன்கள் என்ன, 10ஆம் இடத்ததிபதியாகிய சந்திரபான் உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்தினாலையும் பாக்கியத்திலேயும் லாபத்திலேயும் ஜீவனத்திலையும் வரக்கூடிய காரணத்தினால தொழில் வியாபாரம் செய்வர்களுக்கு இந்த வாரம் ஒரு சூப்பரான வாரம். எதிர்பார்த்த பல விஷயங்கள் கைகோர்த்து நண்பர்கள் அல்லது உறவினர்கள் கூட்டாளிகளால் லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் தொழில் வியாபாரத்தை பயன்படுத்திக்கங்க. ஏன்னா புது முயற்சி செய்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு இதுவரை இருந்த சிரமங்களெல்லாம் மாறி எதிர்பார்த்த பல விஷயங்கள், அதாவது உத்தியோகத்தில் வந்து உயர்வு, பணி உயர்வு அல்லது வந்து இடமாறுதல்கள் அல்லது வந்து மேலதிகாரிகள் அன்பு, இதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. பயன்படுத்திங்க. ஒன்று. ரெண்டாவது பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து மகிழ்ச்சிகரமாகவும் எதிர்பார்த்த பல விஷயங்கள் கைகோர்த்து வருவதற்கான வாரமாகவும் இந்த வாரம் அமைய காத்திருக்கிறது. அடுத்து உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. என்ன கேட்டிங்கன்னா 6ஆம் இடத்தில் ராகுபவன் உட்கார்ந்துருக்கல பதட்டத்தையும் அதே நேரத்தில் தேவையில்லாத சில வேலைகளை செய்வதற்கு, அதுவும் வயிறு சார்ந்த விஷயங்களில் உணவு உட்கொள்ளுதில் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் சாப்பிட்றது அல்லது தேவையில்லாத நான்வெஜ் ஐட்டங்களை சாப்பிட்றது, கெட்டுப்போன உணவுகளை சாப்பிட்றது, இதெல்லாம் தயவு செய்து தவிர்த்தீங்களால் நலன் தரும். ஏன்னா உடல் சார்ந்த விஷயங்களில் தான் இந்த வாரம் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தபடியாக மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த பல திருப்பங்களும் யோகங்களும், குறிப்பாக கலைத்துறை அல்லது விளையாட்டுத்துறை சார்ந்த மாணவர்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதில் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல யோகமான வாரமாக அமைய காத்திருக்கிறது. சுபமங்கலம், அதாவது சுப முகூர்த்தத்தை சுப மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய துளாராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த வாரம் சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வாரத்தில் திங்கள் புதன் வியாழன் 3 நாள் சுபமுகூர்த்த நாள். அதனால் இந்த முகூர்த்த நாட்களை பயன்படுத்தினா உங்களுக்கு வந்து சுப செய்திகளும் சுப யோகங்களும் சுபத்தை நடத்தி கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. யோகமான வாரமாக அமைய காத்திருக்கிறது. பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு அந்யோன்யப்படும் பலப்படும். செவ்வாய் சுக்கிரன் நினைவு வந்து இந்த வாரத்தில் அது உச்சத்தில் உட்கார்ந்துங்கள கணவரால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். உங்களுடைய ஆதரவும் அன்பும் அரவணைப்பும் இந்த வாரம் முழுவதுமே கணவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திங்க. குறிப்பாக சொல்லப்போனோம்னா குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கும். அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு வந்து இந்த கணவன் மனைவி உறவில் வந்து ஒரு மேம்படக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு. குறிப்பாக தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த நற்பலன்களும் சுப செய்திகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த சுப செய்தின்னு சொல்கிறப்ப சுப முகூர்த்தத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும், அதே மாதிரி வந்து வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளை எதிர்பார்த்துருக்கிற பெண்களுக்கும், தாய் வழி தந்தை வழி உறவுகளால் லாபமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் முழுவதுமே உண்டு. இவற்றை பயன்படுத்தி கொண்டு இந்த வாரத்தை சுபமான வாரமாக மாற்றிக்கொள்ள ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.